வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி அளவில் எழுந்ததும் மேலே போய் சூரியன்ட்ட போயிட்டு ஒரு முத்தா வாங்கினேன். முத்தா வாங்கின கீழே வந்து பார்த்தா நம்ம சொடலமணி கொடூரமாக இருக்காப்புல. சரி நம்ம கல்லூரிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ட்ரெஸ் மாற்ற போகலான்னு பார்த்தா நம்ம டேடி ஒருத்தர் கரண்ட் ஆஃப் பண்ணி விடலான்னு இருக்காப்புல. சரி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் சொல்லா மாட்டின்னு யூனிஃபார்ம் போட்டுன்னு ஒரு அவுட் செக் பார்த்துட்டு நேராக காலேஜுக்கு ஒரு நடைப்பயணம் அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் கீழே பார்க்கும்போது புளிமாமா நிற்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுன்னு நேராக டீ கடைக்கு போயாச்சு. டீ கடையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ ஒரு 2 பிஸ்கெட்டு சாப்பிட்டுன்னு அப்படியே நானும் நம்ம காலேஜுக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்தாச்சு. இதான் நம்ம காலேஜ். அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நம்ம பசங்களெல்லாம் ஒரு சந்திச்சுட்டு நம்ம ஜிம் நண்பர் கூட போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருந்தோம். அவர் புது பேக் வாங்கியிருக்காரு. அப்புறம் நம்ம கிளாஸ்ல உள்ள நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல சாப்பாடு இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம பசங்க கூட கொஞ்சம் அட்டி விட்டுன்னு இப்படியே நம்ம பையன் எடுத்துன்னு வந்து சாப்பாடு எடுத்துன்னு பக்கத்து ரூம் போயாச்சு. பக்கத்து ரூம் போயிட்டு பசங்க கூட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தா டப்புனு டேடி இன்னொன்று எடுத்து காமிச்சிட்டாரு. இவர் தான் நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த தெய்வம். அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்சு வெளியே போகும்போது இவனை கூப்பிட்டு நிப்பாட்டி பாய் சொல்றான். நான் சொல்ல மாட்டேன். நானும் அவனை பாய் சொல்ல வச்சபடி நேராக கிளாஸ்லேருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததோ ரூமுக்கு ஜூட் ஆகிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் அளவில் தூக்கத்தை போட்டு எழுந்து ஒரு 3 பிரெட்டு பீனட் பட்டர் வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நேராக ஜிம்முக்கு ஜூட் ஆகிட்டேன். ஜிம்முக்கு போனதோ அப்படி இப்படின்னு ஒரு 4-5 வார்ம் அப் போட்டு இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்டு அதில் ஒரு 4 வேரியண்ட்டை போட்டுட்டு நேராக நானும் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா தெரியுது மழை. அப்படியே ஒரு மெதுவான நடையை போட்டு நானும் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன் பத்திரமா. அதுக்கப்புறம் என்ன சொடலமணியை கூப்பிட்டு எப்பவும் சாப்பிட்ற கடைக்கு வந்து சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் பார்த்தா வாய்ஸ் ஓவர் கொடுத்துனாருங்க. என்னதான் கதை அப்படின்னு கேட்டால் நானும் வீடியோ போட போகிறேன்னா அப்புறம் நானும் விஷ் பண்ணிட்டு இப்படி தான் வீடியோ போடணும், இப்படி தான் கட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு இந்த டே இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருங்க, கடினமாக இருங்க.